இந்த தாக்குதல்கள் வந்து வெளியில அதிகமா போறதுக்கான காரணம் என்னன்னா இஸ்ரேல் பயப்படுறது. ஈரான் வந்து இஸ்ரேலை மொத்தமா அழிச்சிரும், இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே இருக்காது, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே அழிஞ்சிருவாங்கன்ற அந்த பயம் தான் இஸ்ரேல் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஈரானை தாக்கணும்னு முடிவு பண்ணுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஈரான் வந்து நியூக்ளியர் பாம்பை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பெரிய சக்தி வாய்ந்தவர்களா மாறிட்டாங்கன்னா இஸ்ரேல் இருக்காது. யார் கண்ட்ரோல் பண்ணுவா? கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் முடியாது. இன்னைக்கே உன்னால அமெரிக்காவாலையும் யாராலையுமே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்துல அப்ப மட்டும் உன்னால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது அவர்களுடைய கேள்வி. அப்ப இஸ்ரேல் என்ன சொல்றதுன்னா, அவர்கள் எப்ப வேணாலும் பொய் சொல்லி அவர்கள் அதை 100% உருவாக்கி எங்களை தாக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயமா, அதனால நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம்ன்றது இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, கம்ப்ளீட் ஆப்போசிஷன்ல இருந்தாங்க. ஈரான் வந்து இதை வந்து இதையே சாக்க வச்சு நம்ம எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணி இப்ப 60% கிட்ட அவங்க வந்து ப்ராசஸ்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 60% ப்ராசஸ்ல இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 60% ப்ராசஸ்ல இருக்கவங்க 30% ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 நாள் இருந்தா கூட போதுன்றாங்க. ஈரான் வந்து அணு ஆயுத சக்திகள் ஒன்றா மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது தோல்வியுற்ற நிலையில அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு பேக் போனா இருந்ததா இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. பேக் போனா இருந்ததான்றது நம்மளால சொல்ல முடியாது. பட் ஈரானோட நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஆட்கள் யாருமே அங்க இருக்க வேண்டான்ட்டாங்க. அப்ப அப்படி இருக்க வேண்டாம்னா என்ன மீனிங்? என்ன வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், அதுல ஒரு உயிர் சேதம் கூட நம்ம நாட்டு மக்களோட இருக்கக்கூடாது. அப்ப மத்த நாட்டு மக்கள் வந்து எப்படி வேணா செத்து அது என்னைக்குமே அதை பத்தி அவங்க கவலைப்பட்டது கிடையாது. இப்ப ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்காரு சார். அப்ப தொடர்ந்து போர் நிலவரம் அங்க நீடிச்சுதான். கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து இஸ்ரேலோட தாக்குதல் எப்பப்பெல்லாம் நடக்குதோ ஈரான் சும்மா இருக்கவே இருக்காது. ஈரானோட தாக்குதல் இருக்கும், அடுத்து இஸ்ரேலோடது இருக்கும். இப்ப இந்த உலக நாடுகளோட தலையீடுகள் ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றதுனால ஏன்னா இஸ்ரேல்ல இப்ப அவசர நிலை பிரகடனம் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி வந்து எமர்ஜென்சிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதான் அப்ப போர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா, ரொம்பவே அதிகமா இருக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக தன்னார்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இது வந்து ரொம்ப வருஷத்தோட ஒரு ஹிஸ்டரி. நீங்க இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு நடுவில் யார் யாரெல்லாம் கட்ட பஞ்சாயத்து வந்தாங்க, அது எப்படி மாறுச்சு, அதுக்கப்புறம் இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க, ரெண்டு கண்ட்ரியும் இப்போ என்ன மாதிரி நிலைமைகள்ல இருக்குன்றதெல்லாம் தெரியாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. பொதுவா வந்து ஆக்சுவலி இஸ்ரேல் ஈரான் எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம உலக நாடுகள் எல்லா கண்ட்ரியுமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்கள்ல தான் இருந்தது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி பலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடாக பிரிஞ்சது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடுகளில் யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், அந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து ஒரு சிலதை அங்கீகரிக்கிறது, ஒரு சிலதை அங்கீகரிக்காமல் இருக்கிறதுன்னு அதிகமாக அதில் பேச ஆரம்பிச்சது. இதில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரின்ற மாதிரியும் ஒரு தாட் வந்து அதில் இருந்துகிட்டே இருந்தது. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியா அது ஒரு பக்கம் எப்பவுமே உருவெடுத்து அதுக்கான வந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் பாம்ஸ் டிசைன் பண்ணக்கூடிய அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணுசக்தி சார்ந்து இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஈடுபாடு கொண்ட ஒரு கண்ட்ரியாகவும் அதை பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் அந்த பவர்ஃபுல் கண்ட்ரினும் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அது எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் இவன் திருப்பி கை வச்சாங்கன்னா அது என்ன நடக்கும்ன்றதே தெரியாது அப்படின்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்காக உலக நாடுகள் நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தியிருக்கு, நிறைய பண்ணியிருக்கு. இது மிடில் ஈஸ்ட்ல பயங்கர பாதிப்பு உருவாகும். ஏன்னா இவர்கள் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சண்டை வந்து மிடில் ஈஸ்ட்ல பெருசாக பாதிப்பு உருவாகும். இப்போ நீங்கள் கல்ஃப் மாதிரியான உமன் மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு பெரிய தாக்குதல்களை அது எப்போ வேணாலும் உட்கொள்ளும். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நடுவில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியுமே இஷ்யூல தான் பாதிக்க இருக்கும். அவர்களுடைய போக்குவரத்துல இருந்து எல்லாமே இருக்கும். இது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல இஸ்ரேலுக்கு வந்து எந்த ஒரு நாடுகளுமே வந்து விமான போக்குவரத்து தடை செஞ்சு வச்சிருந்தது, நிறைய விஷயங்கள் கொடுக்காம இருந்தது, நிறைய இதுல இருந்தது. அதே மாதிரி நீங்க ஈரான் நாடுகளுக்கே பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நிறைய தடைகள் விதித்திருந்தது, அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தது, அவங்களோட ஆயில் சப்ளைவே வந்து நீங்க விற்கவே முடியாது வெளிநாடுகளுக்கு அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகள்லாம் வச்சு அவர்களை ஒரு இடத்துல
இந்த உலக நாடுகள் கண்ட்ரோல்ன்றது இப்படிதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து அப்படி பண்ணும்போதாவது நம்ம சொல்றதை அவங்க கேட்கணும் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல எல்லாம் உருவாச்சு. இப்ப நம்ம ரீசெண்டா நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தானோட பிரச்சனைகள் வரும்போது எப்படி அதோட தண்ணீர் வந்து நம்ம ஸ்டாப் பண்றதுனாலயோ அல்லது மற்ற விஷயங்களை கொண்டு போறதுனாலயோ அவர்களை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சோமோ அதே மாதிரியான ஒரு சில இதுதான். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஹமாஸோட இயக்கமாக இருக்கட்டும் அதெல்லாமே ஒரு பெரிய அவங்களோட பேக் போனா சொல்றாங்க. அது வெளிநாடுகளுக்கு உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய விஷயமாவும் பாக்குது. இதுல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சுத்தமா அது கடைசியில ஒரு டைம்ல நல்லா போயிட்டு இருந்தது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிச்சது. இவங்க வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் 1979 நினைக்கிறேன் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து உருவாச்சு. அப்ப அந்த ரெவல்யூஷன் உருவாக்கும் போது வந்து நாங்க வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்க முடியாது, இஸ்ரேல் வந்து எங்களோட இதுல வந்து நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அப்ப வந்த தலைவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு ஜாதி பிரிவு மாதிரி ஒரு மத பிரிவு நம்ம சொல்ற மாதிரி இது பிரிக்கப்பட்டுருச்சு. அதுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரிவுகளை உருவாக்கி ஒரு சண்டை உருவாச்சு. இதுல இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த ஹமாஸோட தலைவரை வந்து ஈரான்லயே வச்சு அவரை வந்து காலி பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ஈரான்ல இருக்கக்கூடியவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதோட இஸ்ரேலோட கமாண்டரை வந்து அவங்கள வந்து இது பண்ணது. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள முக்கியமான தலைவர்களை வந்து இவங்க வந்து இது பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய அது வந்து ஒரு எழுச்சி மாதிரி மாறி மக்கள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு நீ பண்ணியே ஆகணும், அவங்க அழிச்சே ஆகணும், இவங்க இருக்கக்கூடாதுன்னு முழுக்க 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 ஒரு மனிதனின் ரத்தம் தான் சொல்யூஷன்றதுக்குள்ளேயே அவங்க பயணிக்க வச்சுது. நீங்க இந்தியா பாகிஸ்தான்ல கூட பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் பாகிஸ்தானோட மக்கள் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல இந்தியா ரொம்ப தெளிவா இருந்தது அந்த விஷயத்துல. அதை பார்த்து ஒரு மூவ் எடுத்து வச்சாங்க, ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து எல்லாமே. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து எடுத்து வைக்கக்கூடிய மூவ் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது, பொதுமக்களை தான் டார்கெட்டே பண்ணாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனையே இஷ்யூஸ் ஆச்சு. இதே சேம் தான் இந்த பக்கம். ஆனா இந்த பக்கம் என்னன்னா ரெண்டு பேருமே பொதுமக்களை டார்கெட் பண்ணாங்க. அவங்களோட நாடுகள்ல இவங்களோட நாடுகள்ல மக்கள் பொதுமக்களை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இதை இது பண்றவங்க இப்படியே போக ஆரம்பிச்சது. இது எனக்கு தெரிஞ்சு வந்து 2023 2 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு தாக்குதல் ஏற்பட்டுச்சு. அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கான ஒரு முதல் துவக்க புள்ளினே சொல்லலாம். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இது பெருசா சூடு பிடிச்சிருச்சு. அது வரைக்கும் வந்து சின்ன பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. இஸ்ரேல் வந்து இவங்களை தாக்க போறேன் அப்படின்ற கதையிலே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரளயம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பிரளயத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா இப்ப இந்த நியூக்ளியர் பாம் வச்சிருக்கக்கூடியதாக சொல்லப்படுறதுதான் இங்க இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. ஏன்னா இது வந்து மொத்தத்தையும் அழிச்சிரும்ன்றதுக்காக தான் ஈரானை கண்ட்ரோல் பண்றதுக்கு அமெரிக்கா ரொம்ப முயற்சி பண்ணுது. நீங்க ஒபாமா காலங்கள்ல இருந்து ட்ரம்ப் இருந்து இன்னைக்கு 2வது ஆட்சி வர வரைக்கும் கூட அதற்கு பல விஷயங்களை வந்து அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, ஈரான் பக்கம்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் பாயிர ஏவுகணைகள் உற்பத்தி செய்யற நிலையங்கள்ல குறி வச்சு தாக்குனாங்க அப்படின்றாங்க. பட் இஸ்ரேல் சைட்ல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஏவுகணை நிலையங்களை குறிவைத்து தாக்குனது மட்டும் இல்லாம நாங்க பல இடங்களையும் குறிவைத்து தாக்கி இருக்கோம் அப்படின்றாங்க. இது ரெண்டுத்துல எது சார் உண்மை? அது இஸ்ரேல் தாக்குறது உண்மை, அவ்வளவுதான். நீங்க ரெண்டு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து தாக்கணும்ன்றது முடிவு பண்ணிடுச்சு. ஏன்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க 2015ஆம் ஆண்டுலயே இந்த தாக்குதல்கள் வந்து வெளியில அதிகமா போறதுக்கான காரணம் என்னன்னா இஸ்ரேல் பயப்படுறது. ஈரான் வந்து இஸ்ரேலை மொத்தமா அழிச்சிரும், இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே இருக்காது, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே அழிஞ்சிருவாங்கன்ற அந்த பயம்தான் இஸ்ரேல் தன்னையை காப்பாத்திக்கிறதுக்காக ஈரானை தாக்கணும்னு முடிவு பண்ணுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஈரான் வந்து நியூக்ளியர் பாம்பை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பெரிய சக்தி வாய்ந்தவர்களா மாறிட்டாங்கன்னா இஸ்ரேல் இருக்காது. யார் கண்ட்ரோல் பண்ணுவா? கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் முடியாது. இன்னைக்கே உன்னால அமெரிக்காவாலையும் யாராலையுமே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்துல அப்ப மட்டும் உன்னால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது அவர்களுடைய கேள்வி. அப்ப அவர்கள் அதை ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் அதை காலி பண்ணணும்னு நினைக்குது. அந்த இடத்த வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுல இஸ்ரேல் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆக்சுவலி நீங்க வந்து 2015ஆவது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ், யூகே, அப்புறம் ஜெர்மன், அப்புறம் வந்து பிரான்ஸு, அது மாதிரி ஒரு சைனா, ஒரு 6 நாடுகள் சேர்ந்து வந்து ஒரு JSPOAன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை வந்து பண்ணாங்க. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து நியூக்ளியர் பாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், ஆனா 3.67% தான் நீங்க வந்து பண்ண முடியும். அது என்ன கணக்கு அப்படின்னு, அதாவது எப்படின்னா இப்ப நீங்க ஒரு நியூக்ளியர் பாம்பை ஃபுல்லா ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தத்தையும் யாரை வேணாலும் காலி பண்ணி என்ன வேணா பண்ண முடியும். ஆனா நியூக்ளியர் கிரியேட் பண்றது மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, அந்த மெத்தடாலஜி வந்து ஒன்லி அழிவுகளுக்காக மட்டும் கிடையாது, சிவிலியன்ஸோட சேஃப்டிக்காகவும் சிவிலியன்ஸோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் பயன்படக்கூடியது இருக்கு. ஸோ அந்த வாழ்க்கை தரத்துக்கு உயர்த்துவதற்காக பயன்படுத்துறதுக்காக சொல்ற பேரை பயன்படுத்தி தான் இவங்க 100% உருவாக்கி நியூக்ளியர் பாம்பை பெருசா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ
அதை வந்து நீங்க 3.67%, அதாவது மக்களுக்கு எவ்வளவு தேவை, 3.67% தான் தேவைன்னா, இப்ப நம்ம இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஆல்கஹாலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து பியர்ல இவ்வளவு இருக்கு, இதுல இவ்வளவு இருக்கு, இந்த பர்சன்டேஜ் இருந்தா உடம்புக்கு கெடுதல், இதுக்கு கம்மியா இருந்தா உடம்புக்கு கெடுதல் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்றோமோ கிட்டத்தட்ட அதே தான் ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாம் ப்ரொசீஜர்ஸோட ப்ரொசீஜர்லயும். ஸோ அப்ப இதை வந்து ஒரு உடன்படிக்கைக்குள்ள இவர்களை கொண்டு வராங்க. கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதற்கான இது பண்றாங்க. ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நமக்கு வந்து இப்போதைக்கு ஏற்கனவே எக்கனாமிக் கிரைசிஸ் கொடுத்துட்டாங்க, நம்மளால வந்து கிட்டத்தட்ட $100 பில்லியன் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அது இல்லாம நம்மளால ஆயில் கேஸ் சப்ளை பண்ண முடியல, எக்கனாமிக்கலி நம்ம கிரைசிஸ் ஆயிட்டோம், இப்போ உலக நாடுகளோட சப்போர்ட் இல்லைன்னா நம்மளோட பொதுமக்களோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்றதுக்காக அப்ப அவங்க அதுக்கு ஒத்து வரவும் செய்யறாங்க. ஆனா இஸ்ரேல் இதை வேற கண்ணோட்டத்துல பாக்குது. இஸ்ரேல் என்ன பாக்குதுன்னா, நீங்க இந்த உடன்படிக்கையை போட்டு ஓகே பண்ணி 3.67 பண்ணிடுவீங்க, அப்ப 3.67 லீகலா அவங்க பண்ணலாம். இப்ப நம்ம ஊர்ல வந்து மண் அள்ளலாம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா எவ்வளவு வேணாலும் அள்ளிட்டு போறது நடக்கிறது இருக்குல்ல. சேம் அதே கதையில இஸ்ரேல் என்ன சொல்றதுன்னா, அவர்கள் எப்ப வேணாலும் பொய் சொல்லி அவர்கள் அதை 100% உருவாக்கி எங்களை தாக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயமா, அதனால நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம்ன்றத இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, கம்ப்ளீட் ஆப்போசிஷன்ல இருந்தாங்க. ஈரான் வந்து இதை வந்து இதையே சாக்க வச்சு நம்ம எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணி அதுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய அதுக்குன்னே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அதை வந்து இது பண்ண பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அந்த மிஷின்ஸ் எல்லாம் பயங்கரமா இறக்கி ரெடி பண்ணி இப்ப 60% கிட்ட அவங்க வந்து ப்ராசஸ்ல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 60% ப்ராசஸ்ல இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 60% ப்ராசஸ்ல இருக்கவங்க 30% ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 நாள் இருந்தா கூட போதுன்றாங்க. விஞ்ஞானிகளும் சயின்டிஸ்டும் சொல்றது என்னன்னா, ஒரு 3 நாள் இருந்தாலே 2 நாள் இருந்தாலே அந்த 30% கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ அவங்க 100% ஆக்கி அந்த நியூக்ளியர் பாம்பை வந்து அவங்க ரெடி பண்ண முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும்ன்றதுல இங்க சொல்றாங்க. அதனால இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய போர் பதட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த போர் பதட்டம் உருவாகுது அப்படின்னா, முதல்ல ட்ரம்போட பேச்சுவார்த்தை தோல்வி ஆயிடுச்சு. ட்ரம்ப்னால இத வந்து சால்வ் பண்ண முடியல. கேள்வி அதான் இருந்தது. ஏன்னா வந்து ஈரான் வந்து அணு ஆயுத சக்திகள் ஒன்றா மாறிடக் கூடாது அப்படின்றதுக்காக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது தோல்வியுற்ற நிலையில அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு பேக் போனா இருந்ததா இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பேக் போனா இருந்ததான்றது நம்மளால சொல்ல முடியாது. பட் ஈரானோட நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில தோல்விகள் இருக்குன்றதை நம்ம ஒத்துக்க முடியும். இஸ்ரேல் பண்றதையும் அமெரிக்கா வந்து அவாய்டும் பண்ணல. நீங்க இப்படிதான் சொல்லணும், நீ பண்ணாதன்னு சொல்லல, புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு பக்கத்துலயும் தான் அமெரிக்கா வந்து நிக்குது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு அமெரிக்கா வந்து இதை பேச்சுவார்த்தை நடத்தி அதை அவங்க ஒத்துக்கல, அதோட ப்ராக்ரஸ் சரியா நடக்கல, அவங்க ஒரு பக்கத்துல ஒரு முன்வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அமெரிக்கா இப்ப என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அல்லது 2 கண்ட்ரிகள்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய யூஎஸோட எம்பசிஸ் எல்லாத்தையுமே வர சொல்லிட்டாங்க. நீங்க யாருமே வேண்டாம், நம்ம ஆட்கள் யாருமே அங்க இருக்க வேண்டான்ட்டாங்க. அப்ப அப்படி இருக்க வேண்டாம்னா என்ன மீனிங்? என்ன வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், அதுல ஒரு உயிர் சேதம் கூட நம்ம நாட்டு மக்களோடது இருக்கக்கூடாது. அப்ப மத்த நாட்டு மக்கள் வந்து எப்படி வேணா செத்து போறாங்க. அது என்னைக்குமே அதை பத்தி அவங்க கவலைப்பட்டது கிடையாது. இன்னைக்கு நீங்க அமெரிக்காவோட எல்லா வளர்ச்சிகளும் அவங்க கிட்ட இருக்கும், ஆனா அந்த வளர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங்கோ ஒரு ஃபேக்டரியோ அவங்க ஊர்ல வச்சிருக்க மாட்டாங்க. இந்தியா மாதிரியோ இல்ல வேற ஏதாவது கண்ட்ரில வச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதனால வரக்கூடிய பின்விளைவுகள் அந்த கண்ட்ரிக்கு, அதுக்கு எவ்வளவு பணம் வருதோ நான் கொடுத்துட்றேன், எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி என்கிட்ட ப்ராடக்ட்டை மட்டும் கொடுத்துருன்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர்கள் அதனால தான் அதை வளர்ந்த நாடுகள் பாக்குறோம். இன்னைக்கு 2 வகையான நாடுகள் இருக்கு. ஒரு நாடுகள் என்னன்னா, பணத்தை வச்சு என் நாடோட வளர்ச்சிக்கு நான் என்ன வேணா செஞ்சு போயிட்டே இருக்க முடியும். இன்னொருத்தர் பணமே இல்லைன்றதுனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ கஷ்டத்தையே கொடுத்தாலும் அட்லீஸ்ட் பணமே சேர்த்து கொடுக்குறதுக்காக நான் அதை எடுத்துட்டு போக தயாருன்னு இருக்கிறது ஒரு நாடுகள் இருக்கும். இந்த 2 வகையில தான் இன்னைக்கு இந்த உலகத்தோட பிசினஸே இயங்கிட்டு இருக்கு. அதுல அமெரிக்கா எப்பவுமே ஒரு டாமினேஷன் ப்ராசஸ்ல பர்ஃபெக்டா ரன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதோட அந்த இப்போ வந்து அமெரிக்கா கூட என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு அந்த JSPO உடன்படிக்கையே வேண்டாம், நீ 2015 பண்ணதே வேண்டாம், புதுசா நம்ம ஒன்று போடுவோம், அந்த புதுசா நம்ம போடுற ஒரு உடன்படிக்கையில இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், உனக்கு நான் சப்போர்ட்டிங் கொடுக்குறேன், ஆனா நீ இதை எதுவுமே பண்ணாம இருக்கணும்ன்றது இவங்க சொல்றாங்க. இஸ்ரேல் என்ன சொல்லிடுச்சுன்னா, நான் எதையும் பாக்குற மாதிரி இல்லை, நியூக்ளியர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அதை நான் பாம்பு போட்டு காலி பண்ணிடுறேன் அப்படின்னு இஸ்ரேல் வந்து தெளிவுபடுத்தி தான் இந்த தாக்குதல்களை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து இப்ப மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி தாக்குதலை உருவாக்கும் போது நியூக்ளியர் பாம்பு ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல அது வந்து தாக்குதலாக இருக்கும்போது அப்ப அது வந்து மொத்த அழிவை ஏற்படுத்துமா அப்படின்னா, இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஆலோசனைகள் படியும் நாலேஜ் படியும் நடக்காதுன்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அணு ஆயுதம் தான் தயாரிக்கிறாங்க. இது எப்படின்னா, இது வந்து அதான் சொல்றேன் இல்லையா, முதல்ல வந்து இது வந்து வெறும் நெகட்டிவிட்டியான தவறான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்ல, சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதாக இருக்கும். நீங்க அது தவறான விஷயமா மாத்தனா அது ஒரு ப்ராசஸா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அதை வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க இணைச்சு அதை ஒரு மிஷினரிக்குள்ள கொண்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை கனெக்டிங் பண்ணி அதை ஒரு ப்ராக்ரஸா பண்ணும்போது அது ஒரு பாமா ப்ரொடியூஸ் ஆகும்.
இப்போ நீங்கள் இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தீபாவளிக்கு ஒரு ஆட்டோ பாம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆட்டோ பாம்புக்குள்ளே அந்த மருந்து போட்டு வச்சுட்டாங்க, மருந்துக்கு மேலே அந்த பச்சை கலரில் கயிறை சுற்றிட்டாங்க. இப்போ இந்த மருந்தும் அந்த இதுவும் அந்த ஆட்டோ பாம்பும் இருக்குது. இப்போ இது வெடிக்குமா? வெடிக்காது. அப்போ நீங்கள் அந்த திரி வச்சு அந்த திரி நெருப்பு ப்ராப்பராக உள்ளே கொளுத்தி. இருந்து அது இன்செர்ட் ஆகி அதை கொளுத்தி வச்சு அது உள்ளே போனால் மட்டும்தான் அது நடக்கும். அப்போ ஃபுல் கம்ப்ளீஷன் ஆகாத ஒரு ப்ராசஸ் வந்து நடக்காது. இப்போ இதே நீங்கள் வந்து இப்போ இந்த அந்த இப்போ நீங்கள் அந்த அதில் இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து அதை பற்றக்கூடிய அந்த இது தனியாக இருக்குது, திரி தனியாக இருக்குன்னா எதுவுமே நடக்காது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருந்தா நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதுதான். இப்போ இது எல்லாமே தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் எதுவுமே அதோட விளைவுகளை பெருசாக ஏற்படுத்தாது. ஆனால் அது எல்லாமே ஒன்றா ஆயிடுச்சு அப்படின்னா அதோட விளைவுகளை எந்த நாடாலையுமே தடுக்க முடியாது. இங்கே அதுதான் பிரச்சனை. அந்த பயம் தான் இன்னைக்கு மற்றது வருது. இந்த பயம் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளையும் சேர்த்து அழிச்சிருமோன்ற பயம் தான் இப்போ ஒரு பெரிய விஷயமா. சார், இப்ப ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்காரு சார். அப்போ தொடர்ந்து போர் நிலவரம் அங்க நீடிச்சுதான். கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து இஸ்ரேலோட தாக்குதல் எப்பப்பெல்லாம் நடக்குதோ ஈரான் சும்மா இருக்கவே இருக்காது. ஈரானோட தாக்குதல் இருக்கும், அடுத்து இஸ்ரேலோடது இருக்கும். இப்ப இந்த உலக நாடுகளோட தலையீடுகள் ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றதுனால மேபி இன்னும் ஒரு முயற்சி 2 முயற்சி தான் நடக்கலாமே தவிர அந்த முயற்சிகளுக்கு அப்புறம் தோல்வியாச்சு இந்த 2 கண்ட்ரிக்குள்ள யார் நிக்க போறா ஏன்னா இஸ்ரேல்ல இப்ப அவசர நிலை பிரகடனம் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி வந்து எமர்ஜென்சிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதான் பொதுவா இப்ப நம்ம இந்தியா நாட்டில் நடந்த அதே அந்த பதட்டம் என்ன இருந்துச்சோ, அதாவது ஒண்ணுமே இல்லாதது. நீங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது வந்து ஒரு 5% பார்க்கலாம்னா இங்க 100% நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப இதுல அமெரிக்காவுக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லையா சார், ஈடுபாடு இல்லையா சார் இஸ்ரேல் தாக்குனது? அமெரிக்கா அவங்களோட டீமை வெளியில வர சொல்லிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா இதுக்கப்புறமா இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் காட்டாதுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப போர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி, இந்த இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. போர் வருமா வராதா அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.